ஸ்போக்கன் சிங்கள இன் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். சீலது நாடம ஆய்புவான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சில உணர்வுகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். அதாவது இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பசிக்குது, இதை எப்படி சிங்களத்தில் சொல்லலாம்? மட்ட படகினி. எனக்கு பசிக்குது, மட்ட படகினி. மட்ட படகினி. மட்ட எனக்கு படண்டா வயிறு, கினின்னா நெருப்பு. எனக்கு வயிறு நெருப்பு அப்படின்றத டிரான்ஸ்லேஷன். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மட்ட படகினி எனக்கு பசிக்குது. மட்ட படகினி எனக்கு பசிக்குது. அப்போ எனக்கு சரியா பசிக்குதுன்னு எப்படி சொல்றது? மட்ட ஹரியட்ட படகினி எனக்கு சரியா பசிக்குது. மட்ட ஹரியட்ட படகினி. மட்ட குடாக் படகினி எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒரு பேயை விழுங்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி பசியா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். மட்ட யக்கை கண்ண படகினி. எப்படி? மட்ட யக்கை கண்ண படகினின்னு சொன்னா என்ன? நான் ஒரு பேயை விழுங்குற அளவுக்கு பசியோட இருக்கிறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு பசியில இருக்குன்னு சொல்லும்போது மட்ட யக்கை கண்ண படகினின்னு சொல்லணும். மட்ட எனக்கு யக்கை ஒரு பேயை கண்ணை சாப்பிடுவதற்கு படகினி பசிக்குது, இப்படிலாம் பயன்படுத்துவாங்க சிங்களவர்கள். எனவே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். எனவே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது மட்ட படகினின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லும்போது மட்ட குடாக் படகினின்னு சொல்லுங்க. சரி, அடுத்து வந்துட்டு இப்போ தாகம் இருக்குது தானே, இந்த தாகத்துக்கு நாங்கள் சிங்களத்தில் சொல்றது திபஹா. தாகத்துக்கு திபஹான்னு சொல்றது. இப்போ எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லுங்க தானே, அந்த சந்தர்ப்பத்தில் மட்ட வத்துர திபஹாயின்னு சொல்லலாம். சரியா? பிரச்சனை இல்லை, ஒரு தவறுமே இல்லை. இதை நாங்கள் ஷோர்ட்டா மட்ட ஹரியட்ட திபஹாய், எனக்கு சரியா தாகமா இருக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது திபஹாய். மட்ட திபஹாயின்னு சொன்னா எனக்கு தாகமா இருக்குது. மட்ட ஹரியட்ட திபஹாயின்னு சொன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. இப்போ நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சா பசி போயிட்டுதுன்னு எப்படி சொல்றது? படகின்ன எருணா. படகின்ன எருணா பசி போயிட்டுது. படகின்ன எருணா பசி போயிட்டுது. அப்ப தாகம் தீர்ந்து விட்டது. எப்படி? தாகம் தீர்ந்துட்டு, இப்ப தண்ணி குடிச்சிட்டோம், தாகம் தீர்ந்துட்டு. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன சொல்லுவீங்க? மகே திபஹ எருணா. மகே திபஹ எருணா, என்னுடைய மகேண்டா என்னுடைய, திபஹா தாகம், எருணான்னு சொன்னா தீர்ந்து விட்டது. எருணாண்டா போயிட்டுது, விடுபட்டு அர்த்தம். ஆனா மகே திபஹ எருணான்னு சொன்னா என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது அப்படின்ற அர்த்தத்தை இது தரும். விளையாட்டு தானே? மட்ட படகினி எனக்கு பசிக்குது. மகே படகின்ன எருணா என்னுடைய பசி போயிட்டுது. மட்ட படகின்ன எருணா எனக்கு பசி போயிட்டுது. மட்ட திபஹாய் எனக்கு தாகமா இருக்குது. மகே திபஹ எருணா என்னுடைய தாகம் போய்விட்டது. மட்ட திபஹ எருணா எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது. இந்த மாதிரியான அர்த்தங்களை இது தரும். சரி, இப்ப சாதாரணமா அந்த வேர்க்குதுன்னு சொல்றது தானே, வேர்க்குதுன்னு சொல்லும் போது மட்ட தாடியாய். மட்ட தாடியாய். தஹாடிய. தஹாடியன்னு சொன்னா வேர்வை. தாடியாயின்னு சொன்னா வேர்க்குது. மட்ட தாடியாய் எனக்கு வேர்க்குது. மட்ட ஹரியட தாடியாய் எனக்கு சரியா வேர்க்குது. மட்ட ஹரியட தாடியாய் எனக்கு சரியா வேர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப வெளியில போகல நம்ம வந்துட்டு இந்த வெயில், சூரியன் அதிகமா இருக்கிற சந்தர்ப்பம் சூடா இருக்கும், அப்படித்தானே? அந்த சந்தர்ப்பம் நாங்க என்ன சொல்லுவோம்? ஹரி ரஸ்னே சரியான சூடா இருக்குது. ஹரி ரஸ்னே சரியான சூடா இருக்குது. அத ரஸ்னி வெடி, இன்னைக்கு சூடு கூட. அத இன்று ரஸ்னைய சூடு வெடி அதிகம். அது ரஸ்னி வெடி, இன்னைக்கு சூடு கூட, சூடு அதிகமா இருக்குது, வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது அது ரஸ்னி வெடி என்று சொல்றது. அது ரஸ்னி வெடி. இப்ப நாங்க தேத்தண்ணி குடிக்கும் போது தேக்கு ரஸ்னி வெடி. தேக்கு தேத்தண்ணி ரஸ்னி வெடி, சூடு கூட இருக்குது. தேக்கு ரஸ்னி வெடி, தேத்தண்ணி சூடா இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லலாம். சரி, இன்றைக்கு நாம இவ்வளவுதான் படிக்க வந்தோம். இந்த விஷயங்கள் அவ்வளவுத்தையுமே என்ன செஞ்சு கொள்ளுங்க, நீங்க கட்டாயமா படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இதோட இன்னும் என்னென்ன உணர்வுகளை படிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல போடுங்க. ஒன்னுட்டு போட்டு முதலாவது என்னன்னு போட்டு விடுங்க. அதனுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரெண்டு போட்டு அதனுடைய என்னன்னு போட்டுக்கொள்ளுங்க. நம்பர் போட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்களா இருந்தா அதுக்குரிய விஷயத்தை தெளிவான முறையில் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். எனவே ஒரு தேத்தண்ணியை ஊற்றி குடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சீலது நாடு ஆய்பவான்.